வணக்கம் அண்ணா. இன்று நீங்கள் அனைவரும் எங்கள் 9வது அமர்வில் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்றைக்கு நாங்கள் ஐநா தொடர்பாக ஒரு ஊடகவியலுடன் இணைஞ்சு பேச போகிறோம். அதற்கு முதல் நான் கதைக்க போகிற விடயங்கள் 2 விடயங்கள். என் மனதில் இருக்கிற விடயமாக நான் பார்க்குற விடயம் எங்களோட ஈழத்தமிழரையை நீங்கள் ஒருக்கா இந்த 2008ஆம் ஆண்டு 2009 இறுதிக்கட்ட போர் நிகழும் போது விஜய் அவர்கள் தான் மட்டுமில்லை தன் குடும்பத்தோட போராட்ட களத்தில் நின்று அப்போ அவர் குறிப்பிட்ட வார்த்தை எங்களோட மக்களை அழிச்சால், அப்போ அவர் வார்த்தை குறிப்பிட்டிருந்தார், எங்களோட மக்களை அழிச்சால் இலங்கையை அழிப்பேன் என்ற ஒரு வார்த்தையை அவர் குறிப்பிட்டிருந்தார். அதை எங்களோட மக்களை அழிச்சால் என்ற வார்த்தையை கட் பண்ணி போட்டு இலங்கை அழிப்பேன் என்ற விடயத்தை போட்டு தெரிகிற எங்களுடைய ஆட்கள், மற்றது அங்கே இந்திய அரசியல்வாதிகள், அந்த அரசியல்வாதிகள் அந்த கட்சிகளுக்கு பின்னாடி இருக்கிற எங்களோட மக்களை என்னென்ன சொல்றது, ஏன் இவர்கள் இப்படி கட் பண்ணி போடணும்? உண்மையை உண்மையாவே போடுங்களேன். எதுக்காண்டி வெட்டி வெட்டி போட்டு ஏன் இந்த அவமானத்தை உங்களுக்கே தேடிக்கொள்றீங்க? விஜய் என்றவர் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு அது இயற்கையா வர்ற ஒரு விடயம். எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு விஜய் ஒன்றும் செய்ய போறது நாங்கள் ஒன்றும் எதிர்பார்க்கல. அவர் அப்படி ஒன்றும் சொல்லவும் இல்லை. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல விடயமா இருக்கும். குடும்ப ஆட்சி மாறி ஊழல் ஆட்சியில் மாறி அங்க ஒரு மக்களுக்கு பாதுகாப்பான, அங்க தமிழ்நாட்டில் வாழ்ற பெண்கள், குறிப்பா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான அரசியல் தமிழ்நாட்டில் பிறக்கும் விஜய் ஆட்சிக்கு வரும்போது. அந்த ஒரு விடயமும். 2வது விடயமா இந்த ரணில் கைது. இந்த ரணில் கைதை ஏன் நீங்கள் தூக்கி பிடிக்கொண்டு இருக்கிறீங்களா? அது ஒரு அரசியல் நாடகம்ன்றது உங்களுக்கு விளங்க இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்தீங்களா என்றால் மார்ச் மாத கூட்டத்தொடர் வரும்போதும் இவர்கள் கோத்தாபய கைது என்ற நாடகத்தை இந்த அரசாங்கம் உருவாக்கிச்சுது. அதுக்கு பிறகு அடுத்த கூட்டத்தொடர் 5ஆம் ஆண்டு நடக்கும் போது புள்ளியான் கைது ஒரு நாடகத்தை அரங்கேற்றிச்சுது. இப்போ மீண்டும் ஒரு கைது நாடகத்தை அரங்கேற்றுது 9ஆம் மாத கூட்டத்தொடர் வரும்போது. இப்போ இதுவும் போதே இதெல்லாத்தையும் நீங்கள் கோத்து பார்த்தாலே உங்களுக்கு வடிவா தெரியும். தமிழ் மக்களை ஏமாத்துறதுக்காண்டி தான் இந்த அரசாங்கம் இந்த வேலை செய்தன்றதை உங்களுக்கு வடிவா தெரியும். இப்படித்தான் எலெக்ஷன் நேரம் பாருங்க. இப்போ இவர் எலெக்ஷன் எதன்றார்கள், ஜனாதிபதி தேர்தல் திரிவண்ணன் நாட்கள், இதே கொஞ்ச நாட்கள்ல அந்த தேர்தல் நடந்துச்சு. திரிவண்ணன்னா உண்ணாவிருந்த அந்த நாட்கள்ல தான் தேர்தலை வச்சிருந்தார்கள். ஜனாதிபதி தேர்தல் பேர்ந்து கார்த்திகை மாதம் எங்களோட மாவீரர் இதுல பார்லமெண்ட் எலெக்ஷனை வச்சிருந்தார்கள். அதுக்கப்புறம் உள்ளூராட்சி தேர்தல் எப்போ வச்சிருந்தார்கள், முள்ளிவாய்க்கால் நாள். அவர்கள் சிங்களவர் சரியா பிளான் பண்ணி குறிச்சு தேர்தலை நடத்துறார்கள். அதுக்கு முதல் வருஷம் எப்படி செய்திருந்தார்கள், எங்களோட புனிதர்கள் நாட்கள்ல கான்சர்ட் நடத்தி இருந்தார்கள். எப்படி எங்களோட அடுத்த சமுதாயம் இருக்குன்றதை செக் பண்றதுக்காண்டி கான்சர்ட் ஒவ்வொரு படியை முன்னேறித்தான் கடைசியா எலெக்ஷனுக்கு வந்தார்கள். என்ன அதெல்லாம் ஒரு வெளிப்படையா தெரிகிற விடயங்களை உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பயணிக்கிறீங்களா என்றால் என்னன்னு தெரியல. நாங்கள் எங்களோட கருத்தரங்கள் நாங்கள் செய்கிறதே தேங்கி போய் இருக்கிற எங்களோட இனம் இப்ப தேங்கி போய் நிக்கிற மட்டும் இல்லை, துர்நாட்டம் வீசு சாக்கடையா மாறி துர்நாட்டம் வீசி கொண்டிருக்குது. அதை நீங்கள் டிக்டாக்ல இருந்து எல்லா தளத்திலையும் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு தூரம் எங்களோட இனம் துர்நாட்டம் வீசி கொண்டிருக்குன்ட்டு. அதை அந்த தடுப்பை உடைச்சி எடுத்து விட்டு எங்களோட மக்கள் கவனிக்காத விடயங்களை உங்களுக்கு தெரிவிக்கிறதால எங்களோட கடமை என்ன? நாங்கள் கடந்து போக முடியாது. இதன் ஆனால் உங்களோட நிலையை பார்க்கும்போது மிக பரிதாபமா இருக்கு. உங்களோட நிலை, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. உங்கள்கிட்ட மானம் இருக்கா? உங்கள்கிட்ட ஒரு நாடு இருக்கா? உங்கள்கிட்ட ஒரு மானம் இருக்கா? கௌரவம் இருக்கா? அடிமையா வாழ்ந்தீங்க. நீங்கள் அடிமையா வாழ்ந்து பழகிட்டீங்களா? அந்த ரீதியில நீங்கள் பயணிச்சு கொண்டிருக்கிறீங்க. இதான் இதுல 2 முக்கியமான விடயங்களா இருக்கு. இதுல நீங்கள் எப்ப இந்த ரணில்ட கைதுகள் ஒவ்வொரு கைதையும் பாருங்கள். ஒவ்வொரு கூட்டத்தொடர் வரும்போதும் இது ராயபக்ச என்ற கைது நாடகத்தில இருந்து இந்த புள்ளியான் கைது, இப்ப ரணில் கைது, ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கு முன்னாலே இந்த இது நடக்குது என்றால் இதுக்கு பின்னாலுக்கு அரசியலை உங்களுக்கு நுட்பமா கணிக்க தெரியாதா, பார்க்க தெரியாதா? அவ்வளவுக்கு நீங்கள் முட்டாங்களா? வணக்கம். வணக்கம் வணக்கம். நிறைய மனசுல நிறைய வேதனை இருக்கு, கொட்டி கொண்டிருக்கிறீங்க. நீங்க விரையில இப்படியாவது வருவீங்களா? வணக்கம். ஐயோ ஐயோ, என்ன செய்யறது? ஓகே, அந்த காலப்பகுதியில பாருங்க எப்படி அவர்கள் காலப்பகுதிய லவ் இது ஓடிக்கொண்டிருக்குது. இன்டர்நெட் பிரச்சனை நினைக்கிறேன். எப்படி அவர்கள் அந்த காலப்பகுதியில தேர்ந்தெடுக்கிறார்கள். அதை அதை கூட எங்க மக்களுக்கு விளங்காமலா இருக்கணும்.
டாபிக்ல போவோம் முதல். என்னென்றால் நாங்கள் எனக்கு உங்களை மாதிரி சில விஷயங்களை நாங்கள் பேசித்தான் தீரணும். இந்த இணையதளம் என்பது அது எப்படி கையாளப்பெற வேணும் என்பதுதான் எங்கள்ட ஈழத்தமிழர்களுக்கு இந்த பகைவன் திணித்திருக்கின்ற விடயங்கள். அதான் பார்ப்பீங்கள். நீங்க சிலாக்களை பாருங்க, வந்து அவர்கள் ஒரு கருத்து, ஈழத்தினுடைய கனவுகளை சுமந்தவர்களுடைய எண்ணங்களோடு வந்து அவர்களை கௌரவிப்பார்கள். ஒரு கவிதைகளாகவோ பாடல்களாகவோ அதற்குள்ளே நிற்பார்கள். அது ஒரு பணி. அப்ப நான் அதான் சொல்லுவது, ஐக்கிய நாடுகள் சபைகளில் படங்களை வைத்திருக்கிற எங்களுடைய சகோதரர் அவர்கள் போன்று இப்படியான பணிகள் எல்லாம் செய்பவர்கள் எங்களுடைய அந்த மேதகு அவர்களுடைய அந்த ஈழம் என்னும் கோட்பாடை தூக்கி சுமப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். மறந்துவிடக்கூடாது என்பதற்காக இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். சரி, இந்த விடயத்திற்குள் நாங்கள் இப்ப பார்க்கிற விடயம் என்னவென்றால், உண்மைக்கு பொய்யான விடயங்களுக்காக தேசிய தலைவரை கொண்டு வந்து நிறுத்துகின்றது. அது மிக பெரும் ஒரு வலியான விடயம். இப்ப ஒரு தமிழ்நாட்டு அரசியலுக்காக அங்கேயும் தேசிய தலைவரை கொண்டு வந்து போலியான விடயங்களுக்குள் அன்னையை கொண்டு வந்து விடுவது. இப்ப வந்திருக்கின்ற ஒரு புதிய அரசியல் கட்சியினுடைய கதாநாயகர் விஜய் அவர்கள் என்றால், அவர் பேசாத விடயங்களை பேசியதாக பேசி அங்கே எங்களுடைய தலைவர் முன் எழுத்து வந்து ஊடகங்களில் இணையதளங்கள் எப்படி பதிவிடினம் என்றால், மேதகு அவர்களை நேசிப்பவர்கள் இவரை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்பது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் இந்த அதாவது தமிழ்நாட்டில் இருந்து எங்களினுடைய மாமனிதர் அண்ணா பொட்டம்மானவர்களை அவமானப்படுத்திய இந்த சமூகத்துக்குள் எழுந்து நின்று தொடர்ச்சியாக நாங்கள் இந்த இணையதளங்களை யூடியூப்பாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப அந்த அடிப்படையில் தரன் இப்போது நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், இதுவரைக்கும் நாங்கள் பலரால் அடிபடப்படுகின்றோம். அது எப்படி என்றால், ஒரு மாவீரர்களினுடைய கல்லறைகளோடு புலத்தில் வாழ்ந்தவர்களை சேர்க்கக்கூடாது என்பதற்காக எங்களை குற்றவாளிகளாக மாற்றி இருக்கின்றார்கள். அதே போன்று மாமனிதர் அவர்களினுடைய அந்த நாள் என்பது அது ஒரு ஆயுதமாக இருக்க வேண்டும், அது ஒரு பிரகடனமாக இருக்க வேண்டும், ஒரு அரசியல் வரலாறை படைக்க வேண்டும் என்பதற்காக அதை பயன்படுத்துங்கள் என்று பேசியதற்கு நம்மை அவர்கள் அந்த இடத்திலும் சேறு பூசி இருப்பார்கள். அதே போன்றுதான் ஜேவிபியை எதிர்த்து நிற்கும் போதும் எங்களை இது தமிழ்நாட்டு அரசியல் இதுல என்ன வந்து எங்களை வந்து நல்லவர்கள் எதுவும் விமர்சிச்ச வந்து நாங்கள் அதை ஏற்கணும். சாக்கடையில் எங்களை வந்து விமர்சிச்சா வந்து அது எங்களுக்கு வந்து ஒரு புகழ் இது பூக்களால் வந்து எங்களுக்கு அர்ச்சனை செய்யற மாதிரி தான். அந்த இது சாக்கடையில் வந்து கத்தினால் நாங்கள் சரியா பயணிக்கிறோம்ன்றது அர்த்தம் என்னது. அப்ப இதுதான் பார்க்கிறோம். நாங்கள் எங்களை இவர்கள் என்னவும் செய்துட்டு போகட்டும், அது பிரச்சனை இல்லை. எங்களை இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். ஆனால் அண்ணாவை கொண்டு வந்து நிறுத்தி இருப்பது, எங்களினுடைய மாமனிதர் அவர்களை கொண்டு வந்து நிறுத்துவது, அதுதான் இங்கே இருக்கின்ற வழிகளாக உங்களுக்கு இருக்கின்ற குமுறலும் எனக்கும் இருக்கிறது. சரி, நாங்கள் எங்களுடைய கருத்தரங்குகளுக்கு நாங்கள் இன்று செல்ல போகின்றோம். இந்த அமர்வில் வந்து நாங்கள் நிறைய பேச வேண்டியது இருக்குது. தம்பி மதன் அவர்கள் வர வேண்டி இருக்குது. சரி, நீங்கள் தொடருங்கள். எங்களுடைய கருத்தரங்களுக்கு நாங்கள் செல்வோம். இதுல வந்து நீங்கள் வந்து எங்கேயாவது பார்த்துருக்கீங்களோ ஒரு பிரதமர் இந்த பெரிய இதுல வந்து இதுலயே நான் முதலே குறிப்பிட்ட மாதிரி வந்து போன இந்த மார்ச் மாத கூட்டத்தொடர், பிப்ரவரி மார்ச் மாத கூட்டத்தொடருக்கு வந்து கோத்தபய ராஜபக்ச கைதுன்ற ஒரு டிராமாவை போட்டாங்க பெருசா. சேர்ந்து வந்து 5ஆம் மாத கூட்டத்தொடருக்கு வந்து புள்ளியான் கைதுண்டு பெரிய நாடகத்தை போட்டு எங்கட மக்களை வந்து குழப்பினாங்க, திசை திருப்பினார்கள். எங்கட மக்கள் வந்து ஐநாக்கு முன்னால பெரிய போராட்டமா திரள வேண்டிய எங்கட மக்கள் வந்து பெருசா வந்து மீடியாக்கள் வந்து புள்ளியான் கைது ஏதோ தாங்கள் ஏதோ சாதிச்ச மாதிரி வந்து இது ஆடி பாடி தெரிஞ்சார்கள். இப்ப வந்து மீண்டும் வந்து ஐநாண்ட செயலாளரை வந்து தெளிவா சொல்லிட்டார், எங்களுக்கான உரிமையை தர முடியாதுன்ற ரீதியில வந்து அவற்றை கடிதம் இருக்குன்னு. அதுக்கு எதிராக வந்து எங்கட மக்கள் கொந்தளிச்சு கிழிச்செறிஞ்சு எதிராக போராட வேண்டிய எங்கட மக்கள் பெட்டிஷன் அனுப்ப வேண்டிய மக்கள் வந்து இப்ப வந்து ரணில் கைதண்ட நாடகத்தை இலங்கை அரசாங்கம் இந்த நாடக அரசாங்கம் செய்யுது, அதுக்கு பின்னால போய் நின்று கொண்டு இதையும் வந்து தூக்கி பிடிக்க போறார்களா? சரி, இதுல நாங்கள் முக்கியமா பார்க்க போற விடயம் இன்றைக்கு வந்து, இப்ப நீங்கள் இந்த டொப்பிக் எடுத்தபடியால் இன்றைக்கு எங்களுடைய இந்த கருத்தமர்வு என்று நாங்கள் 17ஆம் தேதி 5ஆம் மாதம் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நாங்கள் பார்க்க தவறிய விடயங்களும் எம்மை பகைவன் சூழ்ச்சி செய்கிற விடயங்களை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்கள் இந்த கூட்டத்தொடர் செப்டம்பர் கூட்டத்தொடருக்காக
எதற்காக இவ்வளவு காலங்கள் அவர்கள் ஆட்சியில் வந்து அமர்ந்த பிறகு தங்களிடம் இருக்கின்ற எல்லா ஆதாரங்களையும் வைத்துக்கொண்டு 6ஆம் மாதம் ஜனாதிபதி ரணில், பழைய ஜனாதிபதி ரணில் அவர்களை ஏன் கைது செய்யாமல் இருந்தார்கள் என்று நீங்கள் 2 விடயங்களையும் இங்கே பார்க்க வேண்டும். அதில் ஒரு விடயம் நீங்கள் முக்கியமாக பார்ப்பது எங்களினுடைய ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய அழுத்தத்தின் அந்த அழுத்தத்தை குறைப்பதற்கு. இப்ப ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கின்ற பொறிமுறைகளுக்கு நாங்கள் எந்த பதிலும் சொல்லாதபடி இன்றைய ஜேவிபி அரசாங்கத்தை நம்ப வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை உலகளாவிய ரீதியில் நம்பிக்கை ஊட்டுகின்ற விடயமாக இந்த காட்சி படுத்தலை அவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இப்ப இந்த அரசாங்கம் எப்போது அமர்ந்ததோ, இலங்கையில் இந்த புதிய அரசாங்கம், இந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற இந்த அரசாங்கம் அமர்ந்ததோ, அவர்கள் அதற்கு பிறகே இவரை கைது செய்திருக்கலாம். ஏனென்றால் இப்ப ஜேவிபியை பொறுத்த அளவில் ரணிலுக்கும் ஜேவிபிக்கும் ஒரு இயற்கையான அவர்களுக்குள் ஒரு பகைமை இருக்கிறது தொடர்ச்சியாக. ஏனென்றால் அவர்களினுடைய ஜேவிபியினுடைய பல உறுப்பினர்கள் இவரால் ரணிலால் சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற வரலாறுகள் இலங்கையில் இருக்கிறது. அது இளையோர்களிடம் கேட்டீர்கள் என்றால் தெரியும், உங்களுடன் தந்தையிடம் கேட்டீர்கள் என்றால் தெரியும். ரணில் அவர்கள் ஜேவிபியினுடைய மிக பெரும் எதிரி என்பதை சொல்லுவார்கள். அப்ப ஏன் அந்த நடவடிக்கைகள் எல்லாம் அவர்கள் செய்யாமல் இருக்கிறார்கள் என்றால், நான் உங்களுக்கு எப்பவோ சொல்லியிருப்பேன், இந்த ஜனாதிபதி, இந்த ஜேவிபி அரசாங்கம் என்பது ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலங்களில் இருந்து தங்களை தயார்படுத்தி கொண்டு அவர்கள் இந்த நிகழ்ச்சி நிரலுக்குள் நிற்பவர்கள். அப்ப அவர்கள் என்ன நிற்பவர்கள் என்றால், முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இலங்கையினுடைய புத்திஜீவிகளும் அவர்களுடைய, உங்களுக்கு தெரியும், பிக்கு பீடமாக இருப்பவர்களினுடைய வழிநடத்தல்களும் இந்த ஈழக் கோட்பாட்டில் இருக்கின்ற ஈழத்தமிழரை சிதைப்பதற்கு பல திட்டங்களை இந்திய அரசாங்கத்தோடு சேர்ந்து செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப ரணிலை போன்ற ஒரு எதிரி தான் இந்த ஜேவிபிக்கும் இந்தியாவும். அப்ப அதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். தமிழனினுடைய இலட்சியத்தை தோற்கடிப்பதற்காக இவர்கள் ஒரு நல்லவர்கள் போல் வேடமிட்டு தமிழர்களுக்கு சரியான ஒரு பொறிமுறை தோற்கடிக்கின்ற போது அந்த அரசாங்கத்தை நம்பிக்கையாக கொண்டு வந்து நிறுத்துவதற்காக உலகப் பரப்பில் இந்த நாடகத்தை, இந்த காட்சிப்படுத்தல் அரசாங்கத்தினுடைய இந்த நாடகத்தை தமிழர் மத்தியில் கொண்டு வந்து நிகழ்த்தி இருக்கின்றார்கள். இது எவ்வளவு விளைவத்தர போகிறது என்பதை நீங்கள் செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு அறிவீர்கள். அது உங்களுக்கு இன்று நாங்கள் இதை பற்றி இலகுவாக கடந்து செல்லுகின்றோம், அல்லது ரணில் கைது செய்து விட்டார்கள் என்று சந்தோஷப்படுவதில் இங்கே ஒன்றுமல்ல. நாங்கள் தோற்கடிக்க போகின்றோம். அவர்களினுடைய பகைவர்களை வைத்துக் கொண்டே இந்த அரசாங்கம் காய் நகர்த்துகின்றது. அதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். போராடியவர்களுக்குள் எப்படி சிதைவுகளை ஏற்படுத்தி நன்மையான விடயங்களை கொண்டு வந்து மக்களிடம் கடத்த முடியாத அளவு பிரிவினைகளை எப்படி இந்த பகைவன் பிரித்து வைத்திருக்கிறான் என்பதையும் பார்த்திருக்கின்றோம். அதில் உதாரணம்தான் 17ஆம் தேதி மடிந்த மாவீரர்களோடு கொண்டு வந்து புலத்தில் வாழுகின்ற ஒரு சாதாரண மனிதரையும் கொண்டு வந்து இணைக்கின்ற போது அங்கேயே போராளிகள் துண்டாடப்படுகின்றார்கள். அதை தெளிவாக புரிந்து கொண்ட எம்மவர்கள் அதை சரியாக பக்குவமாக போராளிகளின் மனங்களை கௌரவிக்கின்ற அளவு அதை நடந்து கொள்வார்கள். அப்ப இந்த பிளவின் அர்த்தம்தான் உண்மையான கருத்தாடல்களையும் உண்மையாக மண்ணில் மக்களை கொண்டு ஒரு திருப்பு முனையை ஏற்றி அவர்களின் உணர்வுகளை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பவர்களிடமும் எம்மை போன்றவர்களையும் சேறு பூச நினைக்கின்றார்கள். சரி, அப்ப ரணிலுடைய விடயங்களும் இந்த ஜேவிபி அரசாங்கம் இப்படித்தான் நிகழ்த்துகிறது. இது இன்று நேற்று பகமை அல்ல. இது 1980 காலத்துக்கு பின், 83க்கு பின் இது மிக பெரும் ஒரு தோற்கடிக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருந்த ஜேவிபியை அன்று இந்த ரணில் அவர்கள் நிகழ்த்திய நாடகங்களும் அவர்களினுடைய உறுப்பினர்களுக்கு கொடுத்த தண்டனைகளும் சித்திரவதைகளையும் தங்கள் மனங்களிலேயே வைத்துக் கொண்டு ஜேவிபி இன்று ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறது. ஒன்று, ரணிலை அவர்கள் வஞ்சகம் தீர்க்கின்றார்கள். அந்த வஞ்சகம் தமிழர்களுக்கு சூனியமாக வைக்கப்படுகிறது. இந்த சூனியம் வைப்பதைத்தான்
ஜேவிபி அவர்கள் சரியான முறையில் இந்த காய்களை நகர்த்துகின்றபடியால் அவர்கள் மிக தெளிவாக ஒரு பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். ஈழத்தமிழர்கள் நாங்கள் தோற்று நிற்கின்றோம். இந்த கைதுகளுக்கு பின்னால் இருக்கின்ற சில உண்மையான விடயங்களை புரிந்தீர்கள் என்றால் எமக்கு என்ன விஷத்தை இந்த ஜேவிபி கற்கப் போகிறார்கள் என்பதையும் நீங்கள் இப்ப 2 நாட்களாக பார்த்திருப்பீர்கள். இந்த 2 நாட்களில் தான் அவர்கள் சொல்லி இருக்கின்ற விடயம் என்ன? அவர்களுடைய வெளிவிவகார அமைச்சர் என்ன சொல்லுகின்றார்? நாங்கள் இலங்கையில் பயங்கரவாத தடை சிட்டத்தை விரைவில் எடுக்கப் போகின்றோம் என்ற ஒரு சமிக்கையை கொடுக்கின்றார்கள். இந்த சமிக்கைகளும் எப்படி இருக்க போது ஐக்கிய நாடுகள் சபைகளில்? அதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஈழத்தமிழர்களினுடைய இந்த கிரிமினல் கோர்ட்ஸ், அதாவது நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய அந்த முயற்சியும் முற்றுமுழுதாக தோற்கடிக்கப் போகிறது. அப்ப சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்கின்ற அந்த விடயத்தையும் நாங்கள் ஈழத்தமிழர்கள் இந்த ஆண்டோடு நாங்கள் களைந்து எறிய போகின்றோம். இதற்குத்தான் நாங்கள் நாங்கள் இந்த பொது வேட்பாளர் ஐயா அவர்களை நியமித்து இதற்கு ஒரு பெரும் வித்தையை நாங்கள் ஈழத்தமிழர்கள் காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. எல்லோரும் வித்தைக்குரியவர்களாக மாறுங்கள் என்பதையும் நாங்கள் சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீர்கள் என்றால் அந்த சிலை பொறிமுறையோடு வந்த எம்மை ஒதுக்கி வைத்த இந்த சமூகம் தன்னுடைய அடுத்த சமூகத்தின் பிள்ளைகளினுடைய வாழ்வியலையும் அரசியலையும் தோற்கடிப்பதற்கு இந்த 2025 பெரும் பாலத்தை இன்று தேசியம் பேசிக்கொண்டு ஊடகங்களில் எங்களுடைய மாமனிதரின் ஈழக் கோட்பாடை சுமந்து நிற்கின்ற இந்த புல்லுருவிகள் எங்கள் மக்களை ஏமாற்றி திசை திருப்பி தங்களினுடைய வாழ்வுக்காக, வாழ்வியலுக்காக, தங்களுடைய பெருமைக்காக ஒரு இனத்தின் அபிலாசைகளை இந்த 2025 தோற்கடிக்கிறார்கள். உங்களுக்கு எவ்வளவுக்கு இந்த இளையோர்களுக்கு இதெல்லாம் புரியுதென்றல்ல, ஆனால் எமக்கு புரியும். ஒரு காய் நகர்த்தல் எப்படி நகர்த்தப்படுகிறது, 2வது முறை அவர்கள் ஒரு சமிக்கையை எப்படி ஐக்கிய நாடுகளில் கொடுக்க போகின்றார்கள், இந்த இலங்கையில் இருக்கின்ற 6வது திருத்தச் சட்டத்தின் உள்ளடக்கம் என்ன, அதன் திருத்தங்கள் என்ன, இதெல்லாம் ஏன் களைந்தறிய சொல்லுகின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால் தெரியும். உலக தேசமும் சேர்ந்து, இந்த உறுப்பு நாடுகளும் சேர்ந்து சிவில் சமூகத்தை ஏமாற்றுகிறது. ஒரு அப்பாவி இனமான எங்கள் ஈழத்தமிழரை இந்த பகைவனானவன் பகையாளக்கு என்று எம்மவர்களாலே நாங்கள் தோற்கடிக்க பெற்றிருக்கின்றோம். அது ஒரு மிக வலியாக இந்த இடத்தில் நாங்கள் இளையோர்களுக்கு எங்களோடு இந்த கருத்தரங்கில் இணைந்து கொண்டும் எங்களுடைய இந்த காணொளிகளை பார்க்கின்றவர்களுக்கும் தெளிவாக நாங்கள் சொல்லுகின்றோம். 2025 எமக்குரிய கெட்ட காலங்கள் அது இதோட முடக்கப்படுகிறது. அவர்கள் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற அந்த வரையறையை இந்தியா எப்படி ஜேவிபியிடம் கையளித்ததோ அதை சரியாக செய்து முடிக்கிறார்கள். நீங்கள் கோமாளிகளாக சில ஊடகங்களில் பரப்புகளில் நின்று கொண்டு எங்கள் மக்களை ஏமாற்றுகின்ற புல்லுருவிகளினால் அவர்களுடைய பிள்ளைகள் அந்தந்த வெளிநாடுகளில் அவர்கள் பாஸ்போர்ட் இருக்கின்றார்கள். அது அவர்களுக்கு விளைவாக தெரிய போறது கிடையாது. ஆனால் பாவம், எங்களுடைய ஈழத்தில் வாழ்கின்ற இந்த குழந்தைகள், அடுத்த தலைமுறை பிள்ளைகளை நினைக்கும் போதுதான் ஒரு அரசியல் சுதந்திரம் என்று சொல்லப்படுகின்ற போதும் அவர்களுக்கான ஒரு யாப்பினை, எங்களுடைய முன்னோர்கள் எமக்கு ஒரு யாப்பினை எழுத வேண்டும், ஈழத்தில் வாழுகின்ற ஈழத்தமிழர்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு அடையாளம் இலங்கையில் இருக்க வேண்டும், உலக பரப்பில் இருக்க வேண்டும் என்று ஓடித்திருந்து இறுதியில் எங்களுடைய மாமனிதர் அவர்கள் ஒரு மிக பெரும் படையை கட்டி போராடி அந்த படை அங்கே தோற்கடித்த இந்த உலக தேசமும் இந்தியாவும் இன்று மிகுதியான ஈழத்தமிழரை கழுத்தறுக்கின்ற போது என்னை அறுத்து கொள்ளுங்கள் என்று இந்த ஈழத்தமிழன் கொடுத்து நிற்பதும், ஓடிப்போய் எம் தேசிய தலைவரையும் எதற்கும் தூக்கி தூக்கி நிறுத்தி எங்கள் மக்கள் எதைத்தான் நம்புவது என்று தெரியாமல் குழப்பத்துக்குள் கொண்டு வந்து தள்ளி இருக்கின்ற இந்த ஊடக பெருஞ்சாலிகள் அவர்கள் மிக விரைவில் இயற்கைகளால் தண்டிக்கப்படும் என்ற சத்திய வாக்கோடு இந்த ரணில் அவர்களினுடைய இந்த கைதுக்கு பின் இருக்கிற நாடகத்தை என் வழிகளோடும் நாங்கள் உங்களோடு உரையாட கடமைப்பட்டிருக்கின்றோம் தரேன்.